Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல CSC ID வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இ-சேவை ஐடி அப்படிங்கறத வந்து மெர்ஜ் பண்றதா வந்து ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா CSC SPV ல இருந்து இ-சேவை ஐடி வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்காக ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் பண்றதுக்கு உண்டான ரிக்வெஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கறது நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு CSC VLE புதுசா வந்து அப்ளை பண்ணி ஐடி வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா CSC ஐடில இருந்து இ-சேவை ஐடி அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க. அந்த இ-சேவை ஐடிக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பிரீஃபா வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து நேத்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ CSC இ-சேவை அப்டேட்ல நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இன்டர்நெட் கஃபே ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லிட்டு ஒரு நம்ம டெலிகிராம்ல வந்து குரூப் வந்து வச்சிருக்கோம். இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய இ-சேவை ஆபரேட்டர்களுக்காகவே வந்து ஒருங்கிணைத்த ஒரு குழு. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டவுட்ஸ், சந்தேகங்கள், சாட்ஸ், ஃபார்ம்ஸ் இதெல்லாமே நீங்க என்ன பண்ணீங்கனாலும் இங்க இருந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒன்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் கொடுங்க, நம்ம அப்செட் பண்ணி உங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? ஓகே, அந்த அப்டேட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா CSC ஐடி வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து இ-சேவை ஐடி அப்படிங்கறத வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்ல வந்து 2023ல கொடுத்த அந்த அப்ளிகேஷன் படி நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் அது ரெண்டையும் மெர்ஜ் ஆகுறதுல வந்து ரொம்ப நாளா ப்ராப்ளம் இருந்தது. இன்ன வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கு. லாகின் பண்ணோம்னா டைரக்டா நமக்கு வந்து லாகின் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து CSC டிஜிட்டல் சேவை போர்ட்டல் ஓபன் பண்ணி இந்த இடத்துல இ-சேவை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகுறது கிடையாது. நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்னல் சர்வர் எரர் தான் நமக்கு இந்த இடத்துல பேஜ் நாட் ஃபவுண்ட்னு தான் வரும். சரிங்களா? இதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டைரக்டா நமக்கு வந்து ஐடி கிடைக்கலன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க முதல்ல ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து ஐடி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அந்த உங்களுடைய CSC டிஜிட்டல் சேவா போர்ட்டலை வச்சு உங்களோட இ-சேவை ஐடி எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பார்ப்போம். அதுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிற பார்க்கும்போது சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிக்வெஸ்ட் CSC SPV அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து ஒரு CSC VLE இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இ-சேவை ஐடி அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க. அந்த ஐடி வந்து அப்ளை பண்றதுக்கு பேசிக்கா நம்ம வந்து எப்படிலாம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல தான் இந்த இடத்துல நீங்க வந்து போடணும். நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. பேரண்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல ஃபாதர் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. மேபி நீங்க வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுங்க. ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க, அதை கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே போல டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க. உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், உங்களோட ஏரியா, உங்களுடைய நகரம், அதே மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு இது வந்து இந்த அப்ளிகண்டோட டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட வீட்டு அட்ரஸ் தான் நீங்க கொடுக்கணும். உங்களோட ஷாப் அட்ரஸா கொடுக்க கூடாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய படிப்பு நீங்க என்ன ஹையஸ்டா என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து UG அப்படின்னா UGங்கிறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து விண்ணப்பதாரர் வந்து கணினி தொடர்பான ஏதேனும் வந்து பாடத்தை முடித்திருக்கிறீர்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க கம்ப்யூட்டர் ஆன் ஆட்டோமேஷன் இல்ல வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், MS ஆஃபீஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் இதெல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்து கோர்ஸோட நேம் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இல்ல UG படிக்கும் போதே கம்ப்யூட்டர் வந்திருக்கு அப்படின்னா UGல நீங்க வந்து கொடுங்க. PGனா PG கொடுங்க. இல்ல BScல நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா UG நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இல்ல பேசிக்கா சர்டிபிகேட் இன் MS ஆஃபீஸ்ங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்திருந்தாலும் நீங்க வந்து ஓகே தான். இப்போ நம்ம வந்து DCA நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து ரீட் பண்ண தெரியணும், ரைட் பண்ண தெரியணும், ஸ்பீக் பண்ண தெரியுதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறனால தாய்மொழி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். இங்கிலீஷ் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுதா? கண்டிப்பா ரீட் பண்ண தெரியணும். எழுத தெரியுமா? கண்டிப்பா எழுத தெரியணும். ஸ்பீக் பேச தெரியுமா? கண்டிப்பா பேச தெரியணும். இந்த ரெண்டு லாங்குவேஜ் நீங்க கண்டிப்பா வந்து டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது தெரியுது தெரியல அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல அடிஷனலா உங்களுக்கு லாங்குவேஜ் மலையாளமோ, ஹிந்தியோ இல்ல வந்து கன்னடமோ உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா நீங்க அந்த லாங்குவேஜ் நேமை என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிற மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. அடிஷனலா ஏதாச்சும் உங்ககிட்ட வந்து ப்ரியாரிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரியாரிட்டி வந்து இந்த இடத்துல வந்து ரைட் பண்ணிக்கலாம். பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அதாவது நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ல இருக்கீங்க அப்படின்னா இதுல டிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நோன்ங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டியா இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த இடத்துல SC STங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. மீதி யாருமே இதை வந்து டிக் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இது வந்து கம்பல்சரியா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். அதனால அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய சென்டரோட இமெயில் ஐடி வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து மேப்பிங் பண்றதுக்காக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கன்சென்ட் பண்றதுக்காக ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ உங்களுடைய பயோமெட்ரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சு தான் நம்ம வந்து பயோமெட்ரிக் லாகின் வந்து பண்ண முடியும். அதுக்காக வந்து உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கெட் மை ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆதாருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்து அப்படியே நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இகேஒய்சி வந்து பண்றதுக்காக ஓடிபி ஃப்ரம் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அதாவது வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்க ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிட்டு வெரிஃபை மை ஆதார் டீடைல் வித் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க ஆதார்ல வந்து உங்க நேம், உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க அட்ரஸ், உங்க போட்டோ எல்லாமே எப்படி இருக்குமோ அதே போல உங்களுக்கு இந்த இடத்துல கீழே வந்து காட்டுவாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சென்டரோட டீடைல்ஸ் வந்து கேக்குறாங்க. உங்களுடைய சென்டர் வந்து எங்க வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. உங்களுடைய சென்டரோட நேம் அப்படிங்கிற இடத்துல உங்க இ சேவை மையத்திற்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து வச்சிருப்பீங்க. அந்த நேம் அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க. எந்த தாலுக்கால இருக்கோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுக்கா. ஃபிர்கா அப்படிங்கிறது உங்களோட உள் வட்டம் சொல்லுவாங்க சரிங்களா. அந்த வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர் அப்படிங்கிறதுல உங்களோட சென்டரோட டோர் நம்பர் கொடுங்க. அப்படி டோர் நம்பர் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கோ அந்த ஸ்ட்ரீட் நேமு. அதே மாதிரி உங்களுடைய சென்டருக்கு பக்கத்துல பழங்குடியினர் பகுதி வந்து அமைந்துள்ளதான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரைபல் ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க வந்து இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா இருக்குன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோங்கிறதே கொடுத்துக்கோங்க. ஏரியா அப்படிங்கிறதுல ரூரலா அர்பனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரூரல் அப்படின்னா கிராமப்புறம், அர்பன் அப்படின்னா நகரப்புறம் சொல்லுவோம். ரூரல்னா ரூரல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு அந்த ரூரல்ல எந்த பிளாக்கோ அந்த பிளாக் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க தொகுதி வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்லிஸ்ட் வந்து கேட்கறாங்க. அதாவது வந்து உங்ககிட்ட வந்து என்னென்ன டிவைசஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அப்ளை பண்றதுக்கு பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்க பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து வாங்காம இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து எம்எஃப்எஸ்ல 110 வாங்குங்க. 1100 வந்து வாங்கக்கூடாது. அதாவது எம்எஃப்எஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு மாடல் வந்து 100 இருக்கும். அது வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகுறது கிடையாது. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் 110 வாங்குங்க. உங்க நேர்பைல வாங்குங்க. நேர்பைல வந்து கிடைக்கல, அவைலபிளா இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே ரொம்ப சீப்பாலாம் பிரைஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் உங்களுக்கு வந்து டேக் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, 110 வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ மானிட்டர் அப்படிங்கிற இடத்துல உங்க சென்டர்ல வந்து டூயல் மானிட்டர் இருக்கா இல்ல சிங்கிள் மானிட்டர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிங்கிள்னா சிங்கிள் கொடுங்க, டூயல்னா டூயல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது பிராட்பேண்ட் வச்சிருக்கீங்களா இல்ல வந்து டேட்டா கார்டு வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க மோஸ்ட்லி இந்த ஒய்ஃபை தான் வச்சிருப்பீங்க அப்படிங்கறனால பிராட்பேண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷன் டிவைஸ், அதாவது வந்து உங்ககிட்ட ஸ்கேனர், பிரிண்டர், காப்பி எடுக்கிறதுக்கு வந்து பிரிண்டர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுங்க. அதே மாதிரி வெப்காம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கறனால எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ரம்ப் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சாய்தள வசதி நீங்க வந்து இருக்கு அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சிசிடி கேமரா அவைலபிளா இருக்கு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சென்டர்ல வந்து எவ்வளவு நாற்காலி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கஸ்டமர் உட்கார்றதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 10 வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டோக்கன் ஃபெசிலிட்டி வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப க்ரௌடா இருக்கு அப்படின்னா நீங்க டோக்கன் அடிப்படையில தான் வந்து சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்கிறதையும் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சென்டர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த இடத்துல எஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னா நோன்கிறதையும் வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல பேங்க் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க. நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் வந்து கொடுங்க. நேம் ஆஃப் த பேங்க் அப்படிங்கிறது உங்களுடைய நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நேம் வந்து இந்த இடத்துல கொடுங்க. நேம் ஆஃப் த சிட்டி அப்படிங்கிற இடத்துல அந்த பிரான்ச் வந்து எந்த சிட்டியில் இருக்கோ அந்த சிட்டி வந்து கொடுங்க. நேம் ஆஃப் த பிரான்ச் அப்படிங்கிற இடத்துல அந்த பிரான்ச் நேம் வந்து கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் டைப் கரண்ட் அக்கௌண்டா இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பேன் கார்டு நம்பர் இதெல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க வந்து உங்களுடைய சென்டர் வந்து எங்க வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற இடத்துல கரெக்டா நீங்க வந்து ஃபிட் பண்ணணும். கொஞ்சம் மாறி போச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படிங்கிற இடத்துல கரெக்டா சென்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா மேபி இந்த நீங்க சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல டிஜிபே லைட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதுல வந்து பயோமெட்ரிக் வச்சு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணாலும் வந்து பேமெண்ட் ஆகிறது கிடையாது. 20 கிலோமீட்டர்ஸ் எரர் அப்படிங்கிறது வரும். அதனால நீங்க அப்ளை பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் உங்க சென்டர்ல இருந்து அப்ளை பண்ண பாருங்க. உங்க வீட்ல இருந்து பண்ணாதீங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து சென்டர் வந்து கரெக்டா ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறது வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல சூஸ் எ ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த இடத்துல அப்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வியூ வந்து விழுந்துரும். அதே மாதிரி அப்ளிகண்டோட போட்டோ வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் நீங்க கொடுத்த பேங்க் அக்கௌண்டோட ப்ரூஃப்க்கு வந்து பேங்க் அக்கௌண்டோட பாஸ்புக் அப்படின்னா கேன்சலேஷன் செக். நீங்க கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்புக் வந்து கொடுக்க
மாட்டாங்க எந்த பேங்க்லயுமே. அதனால வந்து கேன்சலேஷன் செக் லீஃப் நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டருடைய போட்டோ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் அப்படிங்கிற இடத்துல அவுட் சைடில் இருக்கக்கூடிய போட்டோ நீங்க எடுத்து வந்து அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல இன்டீரியர் அப்படிங்கிற இடத்துல உள் சைடில் இருக்கக்கூடிய போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்றதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த சர்டிஃபிகேட் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட பேன் கார்டு நீங்க இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் பில்டிங் அப்படிங்கிற இடத்துல நீங்க ரெண்டல் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ரெண்டல் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாருங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையா வந்து படிச்சு பாருங்க. முழுமையா படிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து டிக் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க வந்து ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். இதுல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கேட்பாங்க அடிஷனலா. இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பேங்க் கரஸ்பாண்டிங் பிசி பாயிண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி ஏற்கனவே நீங்க வந்து பேங்க் கரஸ்பாண்டிங் இல்ல அப்படின்னா நோ கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் becoming a பேங்க் கரஸ்பாண்டிங், அதாவது வந்து நீங்க ஃபியூச்சர்ல வந்து பேங்க் கரஸ்பாண்டிங் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷனே கொடுத்துட்டு எந்த பேங்க்ல நீங்க வந்து கனெக்ட் ஆக போறீங்க அப்படிங்கிற பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்க. அதை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். இப்போ இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன். இப்போ ஒன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டாஷ்போர்ட் வந்து வந்துரும். டைரக்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஐடி வந்து இன்ஸ்டன்டா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. இதுக்காக வெரிஃபிகேஷன் பண்ணணும், அவங்க ஃபீல்டு வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இன்ஸ்டன்டா நம்மளுக்கு வந்து ஐடி அப்படிங்கிறது கிரியேட் ஆகி வந்துருது. உங்க நேம் வந்திருக்கும், உங்களுடைய சென்டர் நேம் இருக்கும், உங்களுடைய சென்டருடைய கோடு. இப்போ வந்து எஸ்பிவி தான், நம்ம வந்து சிஎஸ்சி மூலியமா தான் ஐடி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால எஸ்பிவி சொல்லிட்டு உங்களுடைய சென்டர் கோடு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோடு வந்து இப்போ ராம்நாடு அப்படின்னா ஆர்எம்டின்னு இருக்கும், சென்னைனா சிஹெச்எஸ் இருக்கும், தூத்துக்குடி அப்படின்னா டியூடின்னு இருக்கும். இந்த மாதிரி சென்டர் டிஸ்ட்ரிக்ட் கோடு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பக்கத்தில் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட். ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வாலெட்ல வந்து லோட் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் வந்து வாலெட்ல வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி சிங் போர்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சென்டரில் சிங் போர்டு வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இங்கே முழுமையாக வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் இசேவை வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டர்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பர்சனலா என்கிட்ட நீங்க டிஎம் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போயிட்டு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சார்பில் உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து பண்ணி கொடுப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.